கமெண்ட்ல நம்ம வாங்க யோசிக்கிற ட்ரை பண்ணாத சில காயெல்லாம் கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் சொன்னது நூக்கல் தான். இன்றைக்கி நூக்கலை வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். சைட் டிஷ்க்கு வந்து சேப்பக்கிழங்கை வந்து ரோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேக வச்சாச்சு. நூக்கலை வந்து நான் எப்போவுமே போல் என்னோடய ஸ்டைலில் குருமா வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து வதக்கிட்டு புதினாலாம் போட்டு குருமா தான் வச்சுருந்தேன். எனக்கு எதுவும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் தெரியல. குருமாவில் போட்ட ஒரு காய் மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. அதுவும் சைட் டிஷ்க்கு சேப்பக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு எக்ஸாம்ன்றதுனால ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டாச்சு. அதனால் பொறுமையாக இருந்தால் சமைச்சேன். ஆனால் இந்த லீவில் ஒரு பெரிய பிரச்சனைனா ஸ்நாக்ஸ்ன்னு கேட்பா பாப்பா. கரெக்டாக ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வந்துருச்சு. இது எல்லாமே வந்து பாரம்பரிய அரிசியில் பண்ண முறுக்கு வகைகள். என்னென்னலாம் பார்த்திங்கன்னா திணை, அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு, குதிரைவாளி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா, அது மாதிரி மைதாலாம் இல்லாமல் பாமாயிலாம் யூஸ் பண்ணாமல் மரச்சக்க எண்ணெயில் பண்ண குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இது எம்பிஜி சக்தியிலேருந்து தான் ரிசீவ் ஆயிருந்தது. டீட்டெயில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.